NCERT 12th Physics Exercise 10.1 Monochromatic light of wavelength 589 nanometer is incident from air on a water surface. What are the wavelength, frequency and speed of reflected and refracted light? Refractive index of water is 1.33. Okay. இப்போ இந்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் வந்து மீடியம் பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஃப்ரீக்வன்சி வந்து எப்போவுமே சேமாக இருக்கும். ஓகே. அண்ட் லாம்டாவும் ரிஃப்ளெக்டட், அதாவது ஒரே மீடியமில் இருந்ததுனாலும் அதுவும் என்ன வேவ்லென்த்தோ அதே வேவ்லென்த்தாக இருக்கும். ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்டட் போர்ஷன் அதுவும் என்ன தான் இருக்கும்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு லைட் இன்சிடெண்ட் ஆகுது. ஓகே, நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ அதே இதில் தான் போகுது, அதே மீடியமில் தான் போகுது. ஸோ அதே மீடியமில் இருந்தால் அதே வேவ் லென்த்து, அதே ஸ்பீடு, அதாவது 3 × 10⁸. ஓகே. அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மீடியம் என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஃப்ரீக்வன்சியும் சேம் தான். ஓகே. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஸோ வெலாசிட்டி என்ன இருக்கும்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டாக தான் இருக்கும். லாம்டாவும் கொஸ்டினில் கொடுத்த அதே தான் 589 நானோமீட்டர் 10⁻⁻9 மீட்டராக இருக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்க்கணும். ஃப்ரீக்வன்சிக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா, C = நியூ லாம்டா. அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு C/λ. சியோட வேல்யூ என்ன 3 × 10⁸. லாம்டா எவ்வளவு 589 × 10⁻⁻9. ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் 589 × 10⁻+17 வரும். இப்போ நம்ம அதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 589 ஒரு பாயிண்ட் வச்சா நான் இங்கே 0, இன்னொரு 0 வச்சா இன்னொரு 0, இன்னொரு 0 வச்சா இன்னொரு 0. ஸோ கண்டிப்பாக நமக்கு 15 × 5 225 வரும். 5 × 5 is 225. 5 6 வந்து 30 கிட்ட வந்துடும். ஸோ இது கண்டிப்பாக க்ராஸ் ஆகும். ஸோ 589 × 5 தான் இருக்கும். ஸோ 45 போட்டால் இது 40 29. ஸோ 2945. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 55. ஸோ நமக்கு 3 zeros போட்டிருக்கோம். ஸோ இங்கே 5 அண்ட் ஒரு 0. இப்போ 550 தானே. ஸோ 550ங்கிற போது அகெயின் ஒரு 0 போடணும் அண்ட் அகெயின் இன்னொரு 0. ஸோ 589 போது இங்கே கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் 9ஆக தான் இருக்கும். ஸோ 589 × 9 போட்டோம்னா இட் இஸ் 72 80 5 9s are 45 53. ஸோ 530. ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். ஸோ இதோட ஆன்சர் வந்து 0.00509 × 10⁻17. இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெசிமல் பாயிண்ட்டை நான் ஃப்ரெண்டில் கொண்டு வரேன். 5.09 கொண்டு வரேன். 5.09 கொண்டு வந்தால் 10⁻³ வரும். ஸோ இட் இஸ் 14 Hz. ஸோ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன 5.09 × 10⁻14 Hz இருக்கும். ஓகே. ஸோ வெலாசிட்டி வந்து இது, லாம்டா இது அண்ட் நியூ வந்து இது. ஓகே. இப்போ அதே இது பி பார்ட்டில் ரிஃப்ராக்டடுக்கு பார்ப்போம். ஸோ நமக்கு ரிஃப்ராக்டடுக்கும் எதனாலுமே ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாதுன்னு தெரியும். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து இதே தான் இருக்க போகுது. அண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் டு வாட்டர் சர்ஃபேஸ் சொல்கிறாங்க. ஸோ ரேரர் டு டென்சர். ஸோ டென்சர் மீடியம் போகும்போது வெலாசிட்டி ஸ்பீட் என்ன ஆகும், குறையும். இதை தெரிஞ்சுக்கோங்க. லாம்டாவும் சேஞ்ச் ஆகும். சரி, நமக்கு ஃப்ரீக்வன்சி இப்போ தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.33. நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா தெரியும், n is equal to C/V தெரியும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம், V தானே வேணும். ஸோ V is equal to C/n. ஸோ சியோட வேல்யூ என்ன 3 × 10⁸. என்னோட வேல்யூ என்ன, என்ன வந்து 1.33. அந்த 1.3 4/3 போடலாமா? ஓகே. ஸோ இது வந்து 9/4 வருமா, × 10⁸ வருமா? ஓகே. இப்போ 9 / 4 போட்டால் 2 போட்டால் 8, அடுத்து 1 வரும். ஸோ டெசிமல் அடுத்து 2 போட்டால் 8 வரும், அடுத்து 2 போட்டால் 5. ஸோ 2.25 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ ஆன்சர் என்னன்னா 2.25 × 10⁸. இப்போ இதை வச்சு லாம்டா கேல்குலேட் பண்ணலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், C is equal to நியூ லாம்டா தெரியும். ஸோ லாம்டா is equal to என்ன தெரியும், C/நியூ தெரியும். இந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக இங்கே சிங்கிறது என்னது வெலாசிட்டி V வரும்.
ஸோ இங்கே என்ன வரும்னா v பை நியூ வரும். ஸோ விங்கிறது 2.25 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 8 டிவைடட் பை நியூ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான் 5.09 இன்ட்டு 10 பவர் 14. ஓகே, இந்த 2.25 ஆக்சுவலி எப்படி வந்திருக்கும் 9/4 தானே வந்திருக்கும் இந்த 10 பவர் 8. 5.09 எங்கே எப்படி வந்திருக்கும் 3 இன்ட்டு 10 பவர் 17 இன்ட்டு 589 இதுலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ இப்படி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 வரும், இது என்ன வரும் 3/0.75 இன்ட்டு 589 இது 10 பவர் ஆஃப் 8 மைனஸ் 17 வரும். இது போட்டோன்னா 10 பவர் ஆஃப் மைனஸ் 9 வரும். 589 இன்ட்டு 0.75 கிட்டத்தட்ட நமக்கு ஆன்சர் வந்து 444 கிட்ட போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4444 நானோமீட்டர். ஸோ இதுதான் லாம்டாவோட ஆன்சர், அதாவது ரிஃப்ராக்டட் சைடில். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன ரிஃப்ளெக்டடில் லாம்டா கொடுத்த லாம்டா கொஸ்டின் அதே இருக்கிறது தான். v என்ன இருக்கும் 3 இன்ட்டு 10 பவர் 8 தான். அண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் 5.09 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 14 ஹெர்ட்ஸ் தான். அதே இது ரிஃப்ராக்டடுக்கு லாம்டா என்ன வருது 444 நானோமீட்டர் அண்ட் b என்ன வருது 2.25 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 8 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் நியூ வந்து அதே தான். ஸோ நீங்கள் செக் பண்ணணுன்னா ஸ்பீட் பார்த்துக்கலாம். ஸ்பீட் நமக்கு ரிஃப்ராக்டட் சைட் டென்ஜராக இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஸ்பீடு குறைய தான் செய்யும். ஓகே, அண்ட் வேவ்லேருந்து என்ன பண்ணுது குறைய தான் செய்யும். ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்.